time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்ய அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர் காப்பீட்டிற்கு இந்த வருடத்திற்கு ரூபாய் 1775 கோடி ரூபாய் இழப்பீடு தொகை ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது 2024 இப்போ இன்சூரன்ஸ் பண்ணுற நெல் பயிருக்கு இழப்பீடு தொகையாக அவங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 1775 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து விவசாயிகளுமே வந்து பயன்பெறலாம். ஸோ எந்தெந்த மாவட்ட விவசாயிகள் தனது பிரீமிய தொகை வந்து எவ்வாறு வந்து பார்ப்பது, கடைசி தேதி விவரங்களை எப்படி செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அனைத்து வித தகவலையும் நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பயிர் காப்பீடு செய்ய ஏக்கருக்கு பிரீமிய தொகையாக ரூபாய் 721 விவசாயிகள் செலுத்த வேண்டும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஆண்டில் இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாத்திட ரூபாய் 1775 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்த ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து இந்த ஆண்டுக்கான பயிர் இழப்பீட்டுக்கு ரூபாய் 1775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதில் குறுவை பருவம் உள்ளிட்ட சம்பா பருவம் மற்றும் கோடை பருவங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 பருவங்களிலுமே இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வரும் 27ஆம் தேதி முதல் குறுவை பருவத்திற்கான விவசாயிகள் பதிவு தேசிய பயிர் காப்பீடு இணையதளத்தில் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயிர் காப்பீடு வந்து விவசாயிகள் வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து அறிவிப்பில் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்று முதலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிர் காப்பீடு விருப்பமுள்ள விவசாயிகள் அனைவருமே வந்து செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல் சான்று, வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் இந்த பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ விவசாயிகள் வந்து அவங்களோட ப்ரீமியம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம், வந்து அவங்களோட அறிவிப்பை வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்துக்கான வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து உள்ளே வந்துடுங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நமக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தமிழில் வேணுன்னா இந்த பக்கத்தில் தமிழ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதில் காப்பீடு ப்ரீமியம் கால்குலேட்டர் அப்படின்னு வந்து 2வது ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பருவம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து காரிஃப்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 2வதாக வந்து ஆண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு 2024 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மாநிலம் வந்து தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எல்லா மாவட்டமே வந்து இருக்கும். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தை வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பயிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல் 1, அதில் வந்து பேடி 1 போட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் குரோமில் யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் தமிழில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தாகணும். இதில் வந்து நிறைய பயிர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த பயிர் தேவையோ வந்து கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நெல் பார்க்குறோன்றதால நெல்லை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோடனே பரப்பளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெக்டேரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏக்கரில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் 1 ஹெக்டேர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துட்டு கணக்கீடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து காப்பீடு தொகையாக 1 ஹெக்டேருக்கு வந்து 85,215 வரைக்கும் வந்து இழப்பீடு தொகை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா 31/7/2024 அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 1 ஏக்கருக்கு கால்குலேட் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் 1 ஏக்கருக்கு வந்து 721 வந்து கோட் பண்ணியிருக்காங்க, 724. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஹெக்டேருக்கான பிரீமிய தொகை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 ஹெக்டர்னா 2.5 ஏக்கர், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற மாவட்ட விவசாயிகளும் நீங்கள் வந்து 1 by 1 உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணி உங்களுக்கான பிரீமிய தொகை எவ்வளோ, இழப்பீட்டு தொகை வந்து எவ்வளோ வந்து கிடைக்கும், அதுக்கான கடைசி தேதி விவரங்கள் அனைத்தையும் வந்து
இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து நீங்கள் கேளுங்க. இல்லைனா பர்சனலாகவும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பாய்.